என் பேர் எஸ் மனோஜ்குமார் சார். கேன்சர் வந்துட்டு மாமாவுக்கு இருக்குது சார். மாமா பேர் வந்து மணி. அவருக்கு 43 சார். இது 4வது டிப் சார் நம்ம மெடிசன் எடுக்கிறது. இன்னையோட பார்த்தீங்கன்னா 130 நாள் ஆகுது சார் இந்த மெடிசன் எடுத்து. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக வருது இதை போட்டோம்னா. பட்டு ப்ளட்டு வெள்ளை அணுக்கள் இது வந்து அந்த லெவல் குறையாமல் இருக்குது சார். அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா கட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் மாற்றம் மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கட்டி முன்னைக்கு வந்து வெளியே இருந்துச்சு சார், இப்போ கொஞ்சம் உள்ளே இருக்குது. நான் மோஷன் போடுறதுல மலாய் குடலில் இருக்குது சார். அது வலி கொஞ்சம் தான் சார் கொஞ்சம் இருக்குது. இந்த மோஷன் ரொம்ப கஷ்டமாக வரும், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் இந்த டேப்லெட் எடுத்ததுலேருந்து. பட்டு வெள்ளை அணுக்கள் குறையில. ப்ளட்டும் பார்த்தீங்கன்னா முன்ன 5, 6 இப்படி தான் இருக்கும், இப்போ 9 பாயிண்ட் இருக்குது. இந்த டேப்லெட்டு ஒரு 4 டேஸ் போடாமல் விட்டுட்டாவே அப்படியே வெள்ளை அணுக்கள் சருன்னு குறைஞ்சிடுது சார், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. அது எனர்ஜிலாம் இந்த டேப்லெட் போட்டால் ஓகே தான் சார் அவருக்கு. இந்த முறை டாக்டர்கிட்ட கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டோம். அவங்க அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு ஒரு ப்ளட் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துகிட்டு பாருங்க நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க சார். இன்னும்லாம் நைட்டில் மோஸ்ட்லி கோதுமை தோசை, அந்தமாரி ராகி மாவு அந்தமாரி எடுத்துக்கிறார் சார். காலையில் இட்லி தோசை அந்தமாரி சாப்பாடு ஏதோ ஒரு அளவு தான் சார் எடுத்துக்கிறாரு. அதான் சார் டயட் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக டிஃபன், மதியம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பாடு ஒரு 11 மணிக்கு ஒரு ஜூஸு மாதுளை ஜூஸ் கொடுத்துருவோம். அதேமாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை, ராகி மாவு, அப்படிலாம் கோதுமை ரவை அந்தமாரி ஃபுட்டு சார். சாப்பாடு ஒரு அளவு தான் சார். காட்டில் தான் சார், விவசாயம் தான் சார். நடந்து போவார் வருவார், ரொம்ப நேரம் உட்கார முடியாது சார்.